5 மினிட்ஸில் எப்படி மேகி பாஸ்தா செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் வீடியோ தான். தேவையான பொருட்கள் ஒரு மேகி பாஸ்தா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு கிளாஸ் வாட்டர் 270 ml. மாஸ்டர் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் அதில் இருக்க பாஸ்தாவை அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட். கொட்டினதுக்கப்புறம் அதில் இருக்க மசாலாவையும் போட்டுட்டு மாஸ்டர் நெக்ஸ்ட். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வதக்கிட்டே இருந்தால் ரெடி ஆயிடுன்னு சொல்கிறாங்க. நானும் 5 நிமிஷமாக வதக்குறேன், பதங்கின மாதிரியே தெரில. தண்ணி ஆவி ஆகுற வரைக்கும் நீங்கள் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். என்னால முடியலடா. அவங்க சொன்ன மாதிரியே 5 மினிட்ஸ்லாம் ரெடி ஆகுது. ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். என்ன தேடுறாங்க? சரி வாங்க பாஸ்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரம் மட்டும் ஓவர், அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். 5 மினிட்ஸ்னு சொன்னாங்க, ஆனால் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு செஞ்சு முடிக்கும் போது. அது ஆவியாருக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன். ஆனால் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலான்னு போட்டிருந்தாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அப்புறம் வீடியோவில் ரொம்ப வேகமாக பேசுறீங்கன்னு சொல்லி 2-3 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. மெதுவாக பேசினா போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க, வேகமாக பேசினாலும் ஏன் வேகமாக பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவும் இல்லாமல் மெதுவாக இல்லாமல் பேச பார்க்குறேன். எப்படி எண்ட் ஆஃப் த டேல நீங்களாக வீடியோ பார்க்க போகிறீங்க, நீங்கள் சொல்கிறத நான் பண்ணி ஆகணும். என்ன மனுஷன்? அவன சொல்லி நிறுத்துவீங்களாண்டா? அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஜோக் இல்லையா? வேறு என்ன வீடியோ போகணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. உங்களோட விரைகள் குறைகள் என்னவாக இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறதில்ல, தெரியுது, நீ மூடு. சரி, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.